பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 9ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் சேஞ்சிங் 40 thoughts, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் 9ஆம் ஆவியின் கனியாகிய இச்சை அடக்கத்தை குறித்து தியானித்து கர்த்தருக்குள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம். நாம் சாலைகளில் கடந்து செல்லும் போது சில இடங்களில் நோ என்ட்ரி என்றும் சில இடங்களில் என்ட்ரி என்றும் போடப்பட்டிருக்கும். அதுபோல கடல் பகுதிகளிலே சில இடங்களில் ஸ்விம்மிங் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் என்று தடை போடப்பட்டிருக்கும், சில பகுதிகளிலே ஸ்விம்மிங் பெர்மிட்டட் என்று போடப்பட்டிருக்கும். இப்படியாக சில விதிமுறைகள் இருக்கிறதை போல வேதாகமத்தில் சில காரியங்கள் சரி என்றும் சில காரியங்கள் தவறு என்றும், சிலவற்றுக்கு ஆசைப்படலாம் சிலவற்றுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இச்சையடக்கம் என்பது ஒருவர் தனது ஆசைகளை அடக்கி கட்டுக்குள் வைத்திருப்பதாகும். ஆங்கிலத்தில் இது செல்ஃப் கண்ட்ரோல் அல்லது டெம்பரன்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்றது. அதன் கிரேக்க வார்த்தையானது என்க்ரேசியா என்று சொல்லப்படும். அதன் அர்த்தம் உள்ளான பெலன் என்று பொருள்படுகின்றது. இந்த இச்சை அடக்கத்தை நம்முடைய சுய பலத்தினால் நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்வது என்பது கூடாத ஒரு காரியம். அது ஆவியானவரின் ஆளுகையினால் உண்டாகக்கூடியது. ஆம், நாம் தேவ அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கும் போது ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்பி நம்மை ஆளுகை செய்து நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் சுயமாய் செயல்படாதபடி தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ நமக்கு துணை செய்கின்றார். வேதத்தில் இச்சைகளை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரோமர் 7:5 பாவ இச்சைகள், ரோமர் 13:14 துர் இச்சைகள், 1 தெசலோனிக்கேயரில் மோக இச்சைகள், எபேசியர் 4:22 மோசம் போக்கும் இச்சைகள், 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவனுடைய இச்சைகள், 1 பேதுரு 2:11 மாம்ச இச்சைகள், 1 பேதுரு 2:10 அசுத்த இச்சைகள், 1 யோவான் 2:16 கண்களின் இச்சைகள், 1 யோவான் 2:17 உலகத்தின் இச்சைகள், யூதா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் துன்மார்க்கமான இச்சைகள் என்று சொல்லி பலவிதமான இச்சைகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பண ஆசையும் கூட ஒரு இச்சைதான். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கின்றது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கின்றது. இப்போதைய தலைமுறையினர் எப்படியாவது பணம் சேர்த்து பணக்காரர்களாகி விட வேண்டும் என்று எண்ணுகின்றனர். பணம் சேர்ப்பதையே தங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக லட்சியமாக கொண்டிருப்பவர்களும் உண்டு. பணத்தை அற்பமாக எண்ணுவதையும் அதனை கேவலமாக பார்த்து வெறுப்பதையும் நான் எப்போதும் சரி என்று சொல்ல மாட்டேன். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் பணத்திற்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுப்பது மிகவும் அவசியம். அதே சமயத்தில் பணத்தை மட்டும் வைத்து உண்மையான அன்பை விலைக்கு வாங்க முடியாது. ஒரு தாயின் பாசத்தை பெற்றுவிட முடியாது. நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள முடியாது. மன நிறைவையும் திருப்தியையும் நம்பிக்கையையும் நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியாது. பணம் வாழ்க்கைக்கு அவசியம்தான். ஆனால் அதன் மேல் ஆசை வைப்பதும் பணத்தை இச்சிப்பதும் தான் தவறு. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யாத்திராகமம் 20:17 தேவன் கொடுத்த கட்டளைகளில் ஒன்று, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. எனவே தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் நாம் எப்போதும் திருப்தியோடு வாழ வேண்டும். 2 தீமோத்தேயு 2:22 பார்த்தோம் என்றால் பாலியத்திற்குரிய இச்சைகளை குறித்து சொல்கின்றது. இதை குறித்து எண்ணும் போது ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திலே தீனாள் என்ற பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, தேசத்து பெண்களை பார்க்க அல்லது பட்டணத்தை சுற்றி பார்க்க தீனாள் புறப்பட்டாள். ஆங்கிலத்தில் she went out என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டிற்குள்ளே இருக்க வேண்டிய அவள் தனக்கு தெரியாத அந்நியர்கள் வாழும் பட்டணத்தை
சுற்றி பார்க்க சென்றாள். தனக்கு தெரியாத மக்களோடு பழகச் சென்றாள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த நாகரிகமான உலகத்தில் ஒரு பெண் ஒரு ஆணோடு அல்லது பெண்ணோடு நட்பு முறையில் பழகுவதில் என்ன தவறு என்று. ஒருவருடன் பழகுவது தவறல்ல. ஆனால் தெரியாத நபரோடு பழக்கம் வைத்து கொள்ளும் போது பிரச்சனை ஆரம்பமாகிறது. இன்ஃபர்மேஷன், தகவல் பகிர்ந்து கொள்வது தவறல்ல. ஆனால் இமோஷன், நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் போது நம்முடைய குடும்பத்தில் பல குழப்பங்களுக்கு நாமே இடம் கொடுத்து விடுகின்றோம். இது நிமித்தம் தீனாளுக்கு வந்த நிலை என்ன தெரியுமா? தேசத்து பெண்களை பார்க்க போன தீனாளை அந்த ஊர் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் தீட்டுப்படுத்தினான். அதனால் அவள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனாள். எனக்கன்பானவர்களே, நாம் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காமல் போகும்போது, பேசக்கூடாத காரியங்களை பேசும்போது, பழகக்கூடாதவர்களோடு பழக்கம் வைத்துக் கொள்ளும் போது தேவையில்லாத காரியங்களில் சிக்கிக் கொள்கின்றோம். தேவையில்லாத பிரச்சனைகளில் நாம் மாட்டிக்கொள்கின்றோம். ஆகையால் நாம் நம் நடவடிக்கையிலும் சரி, நாம் பழகுகின்ற மற்றவர்களிடத்திலும் சரி, நம்முடைய பழக்க வழக்கங்களிலும் சரி, நாம் உடுத்துகின்ற உடையானாலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது அவசியமாய் இருக்கின்றது. இன்னொரு காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம், கண்களின் இச்சை. இந்த உலகத்தில் பாவம் நம்மை தேடி வரும் பொல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் விலகி தப்பிக்காவிட்டால் எளிதில் விழுந்து விடுவோம். ஆதலால் தான் யாக்கோபு உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்வதே தேவ பக்தி என்று சொல்கின்றார். அநேகர் இன்று பாவத்தில் விழுந்து போகிறதற்கு கண்களின் இச்சை முக்கிய காரணமாக இருக்கின்றது. எனவே நாம் எதை பார்க்கின்றோம், எப்படி பார்க்கின்றோம் என்பதில் கவனம் செலுத்தாவிட்டால் நாம் பார்க்கும் காரியங்களால் நம் வாழ்க்கையே பாதிப்படைய நேரிடும். நாம் வேதத்தில் பார்த்தோம் என்றால் 2 நபர்களை குறித்து நாம் பார்க்கலாம். தேவனுடைய உயர்ந்த தரிசனங்களை, தேவனுடைய உயர்ந்த நோக்கங்களை பெற்றிருந்த 2 வாலிபர்கள். ஒருவர் யோசேப்பு, மற்றொருவர் சிம்சோன். யோசேப்பு தேவபக்தியுள்ள யாக்கோபுக்கு மகனாக பிறந்தவர். அதே போல சிம்சோனும் தேவபக்தியுள்ள மனோவாவுக்கு மகனாக பிறந்தவர். ஆதியாகமம் 37:5 சொல்கிறது, தேவன் யோசேப்பை குறித்து உயர்ந்த தரிசனம் வைத்திருந்தார். அதே போல நியாயாதிபதிகள் 13:5 சிம்சோன் இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி உயர்ந்த தரிசனத்தை பெற்றிருந்தவர். இப்படியாக ஒரே நிலையிலே ஆரம்பிக்கப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கை 2 நிலைகளாக மாறிப்போனது. எதனால் தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? அவர்களுடைய வாலிப நாட்களில்தான். ஒவ்வொரு வாலிபனுக்கும் சோதனை என்ற காலகட்டம் இருக்கிறதை போல இவர்களுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள், போராட்டங்கள் இருந்தது. ஆனால் இந்த சோதனைகளை அவர்கள் எப்படி கையாண்டார்கள் என்பதில்தான் அவர்களுடைய வாழ்க்கையின் நிலை மாறியது. எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் வேலை செய்த போது போத்திபாரின் மனைவி யோசேப்பை பாவம் செய்யும்படி தூண்டின போது யோசேப்பு அந்த சோதனைக்கு இடம் கொடாமல் அந்த பெண்ணை விட்டு, அந்த இடத்தை விட்டு விலகி ஓடி தன்னை தூயவனாக காத்து கொண்டார். பாவத்தை செய்ய தேடி செல்பவர்கள் உண்டு. ஆனால் யோசேப்பு தான் வாலிப வயதை உடையவனாயிருந்தாலும் பாவம் தன்னை தேடி வந்த போது கூட அது தவறானது என்று உணர்ந்து பாவ இச்சையை விட்டு விலகி ஓடி தன்னை பரிசுத்தவானாக காத்து கொண்டார். இப்படியாக யோசேப்பு கண்களின் இச்சையில் சிக்கிக்கொள்ளாமல் பாவத்திற்கு விலகி ஓடியதால் தேவன் அவரோடு இருந்தார். எகிப்து தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட அவர் பின்னாளிலே எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக உயர்த்தப்பட்டார். ஆனால் சிம்சோனோ இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியான பொறுப்பை தேவன் இந்த சிம்சோனுக்கு வைத்திருந்தார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? ஆனால் இந்த சிம்சோன் தேவனுக்காக பெரிய காரியம் செய்ய வேண்டிய இவர் தன்னுடைய கண்களின் இச்சையினால் பார்க்கக்கூடாத காரியங்களை பார்த்ததினால் தேவன் தனக்கென்று வைத்திருந்த மாபெரும் திட்டத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனார். கண்களின் இச்சை மிகவும் மோசமானது. அது தேவனுடைய ஆலயமாயிருக்கின்ற நம் முழு சரீரத்தையும் கரைப்படுத்திவிடும், அழித்துவிடும்.
தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பிரித்துவிடும். நம் கண்களின் இச்சையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்மை நாமே காத்து கொள்ள முடியும். நாம் இப்படியான இச்சைகளில் சிக்கும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? யாக்கோபு 4:1 சொல்கிறது, யுத்தங்களும் சண்டைகளும் வருகின்றது. யாக்கோபு 17:15 சொல்கிறது, இச்சை பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தையும் பிறப்பிக்கும். யாக்கோபு 4:3 சொல்கிறது, நாம் இச்சிக்கிறதை கேட்கிறதால் நம் ஜெபத்திற்கு பதில் வராமல் போகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த இச்சைகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? அதற்கும் வேதம் அழகாக நமக்கு சொல்லி தருகிறது. 2 கொரிந்தியர் 10:4-5 நம் போராயுதங்கள் தேவ பலமுள்ளவைகளாக இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கும் அனுதின வழி நடத்துதலுக்கும் நம்மை நாம் விட்டு கொடுத்து நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவுக்கு நேராக ஒருமுகப்படுத்தும் போது இந்த இச்சைகளில் இருந்து நாம் விடுபட முடியும். எனக்கு அன்பானவர்களே, நம்மை தேவனுடைய திட்டத்திற்கு விட்டு கொடுத்து நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவுக்கு நேராக ஒருமுகப்படும் போது நம்மால் என்ன பண்ண முடியுமா? இந்த இச்சைகளிலிருந்து நம்மால் விடுபட முடியுமா? எனக்கு அன்பானவர்களே, இச்சை அடக்கத்துடன் நடந்து கொள்வது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய கடமை. மாத்திரமல்லாமல் அது நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்றும் நம்மை அடையாளப்படுத்துகின்றது. நாம் இச்சை அடக்கத்தோடு வாழும்போது நாம் பெற்றுக்கொள்கின்ற நன்மைகள் என்ன தெரியுமா? கலாத்தியர் 5:16 சொல்கின்றது, அழிவில்லாத கிரீடத்தை நாம் பெறுகின்றவர்களாக இருப்போம். மேலும் 2 பேதுரு 1:6 சொல்கின்றது, இச்சையடக்கம் நமக்கு பொறுமையை தருகின்றது. கலாத்தியர் 5:24 சொல்கின்றது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று. இந்த நாளில் நாமும் கூட நம் மாம்சத்தோடு போராடுகின்ற எல்லா இச்சைகளையும் அதன் ஆசைகளையும் சிலுவையில் அறைந்து தேவனுடைய பிள்ளைகள் என்ற சாட்சியோடு வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாக அதற்குரிய கிருபைகளை நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இச்சை அடக்கத்தை குறித்து நாம் பல காரியங்களை பார்த்தோம். நாம் இச்சை அடக்கத்தோடு இருக்கும்போது தேவன் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை குறித்தும் நாம் தியானித்தோம். நாம் கற்றுக்கொண்ட அறிந்து கொண்ட இந்த காரியங்களை மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம், ஃபார்வர்ட் செய்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய குரலையும் அவளோடு நெருங்கி ஜீவிக்க முடியாது. ஆதலால் அன்பானவர்களே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம். பாவம் மனிதர்களாகிய நம்மையும் ஆண்டவரை பிரிக்கிறதாயிருக்கிறது. உலக இன்பங்கள் தேவனுக்கு பகை என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை ஒவ்வொருத்தரையும் தேவன் உயர்ந்த திட்டங்கள், உயர்ந்த நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆனால் பொல்லாத சாத்தானோ தீமையை விதைக்க பார்க்கிறான், பிரிவினத்தை கொண்டு வர பார்க்கிறான், பகையை கொண்டு வர பார்க்கிறான், உலக சிற்றின்பங்களை நமக்குள் கொண்டு வர பார்க்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்திக்க வைக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்க வைக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பேச வைக்கிறான், பழக வைக்கிறான். ஆதலால் தான் அதை நன்கு அறிந்த யோசேப்பு தன் சோதனையான நேரத்திலும் தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டான். ஆதல் தான் தேவன் அவரை எல்லாருக்கும் மேலாக ஒரு முத்திரை மோதிரமாக தேவன் அவரை உயர்த்தினார். அன்பானவர்களே, நான் பரிசுத்தத்தோடு இருக்கும்போது, இச்சை அடக்கம் நமக்குள் இருக்கும்போது, செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள் இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற எல்லாவற்றும் வாய்க்க செய்வார்.
நன்மையின் பாதையிலே நம்மை கரம் பிடித்து நடத்துவார். நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும், நாம் விரும்புகிறதை காட்டிலும் மேன்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்மை நிச்சயமாகவே அவர் நடத்துவார். ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஏதாவது செய்திருப்போமானால், பேசியிருப்போமானால், நடந்திருப்போமானால், பெற்றோருக்கு பிரியமில்லாமல் காரியங்கள் செய்திருப்போமானால், என்று நம் உள்ளத்தை ஆராய்ந்து அன்றிடத்தில் நம்ம ஒப்புரவாகும். ஆண்டவரே, இந்த காரியம் நான் மேற்கொள்ள முடியல, நான் விரைவீன உள்ள பாண்டமா இது முயற்சி செய்து செய்து சோர்ந்து போன நிலையில இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய நிலையை ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்க. நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூர்ணமா விளங்குறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆம் அன்பானவர்களே, தேவன் நம்மை குறித்து உயர்ந்த திட்டம் வைத்திருக்கிறார். ஆனா பொல்லாத சாத்தானோ அந்த திட்டத்தை அழிக்கிறதுக்காகவே உலக இன்பங்கள், மாம்ச இச்சைகள், கண்கள் இச்சை இவைகளை கொண்டு வந்து நம்மையும் ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்க நினைக்கிறார். ஆதலால் அவைகளுக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். தேவனுடைய உன்னதமான திட்டத்திற்கு அர்ப்பணித்து பாருங்கள். தேவன் மேன்மையும் நன்மையும் நம் கண்கள் காணும்படி செய்வார். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தருடைய கருத்தை நாங்கள் வைக்கிறோம். அப்பா, பரிசுத்தமா வாழணும் தான் ஆசை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் தான் ஆசை. ஆனால் அவ்வப்போது ஏதோ ஒரு காரியங்கள் என் எண்ணங்களை, என் சிந்தனைகளை மாற்றி தவறி விழுந்து விடுகிறேன் என்று எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை என்னால் வாழ முடியல என்று சொல்லி உங்களுடைய நிலைமை ஆண்டவர் அறிவார். உன் மனதில் இருக்கிற பாரங்களை ஆண்டவர் அறிவார். உன் மனதில் இருக்கிற மன கிளேசத்தை ஆண்டவர் அறிவார். ஆண்டவரை பிரியப்படுத்தணும் என்று சொல்லி வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறாய் அல்லவா? தாவீது தவறுகள் செய்திருந்த போதிலும் முழு மூச்சோடு ஆண்டவருடைய சமூகத்தை தண்ணீர் விட்டு அழுதான். தேவன் அவரை குறைகளை நிறைவாக்கி சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றினார் அல்லவா? நம்மையும் மாற்றுவார், நம்மையும் ஆசீர்வாதமாக வைப்பார். ஆதலால் இன்று ஒரு ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, என் ஆவி, ஆத்மா, சரித்த எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சுவாமி, என்னை பலப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்க, உங்களுடைய சித்தத்திற்குள்ளாக என்னை நடத்துங்கன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த நாளில் அர்ப்பணித்த ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக, பூர்ணனாக பரிசுத்தத்தில் ஒரு பூர்ணத்தை நீ கட்டிடுகிறதுக்காக நன்றி. உங்களுடைய சித்தத்துக்குள்ளாக நீர் எங்களுக்கு வைத்திருக்க மகா மகிமையான வாழ்க்கைக்குள்ளாக, பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாக வாழ கிருபை செய்யுங்க. உமக்குள்ள இருந்த அந்த செல்ஃப் கண்ட்ரோல் எந்த விதத்தில் நாங்கள் விழுந்து போகாதபடி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்க, பலனை தாங்க. நீ அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு மூலம் எடுக்கிறீங்க ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.